ஸ்ரீவைகுண்டத்து மக்களே கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நம்ம ஊர் அரசு பொது மருத்துவமனையை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக தமிழக அரசு 3,50,00,000 ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்டோட மூத்த தலைவர் ஐயா நல்லகண்ணுடைய பெயரையும் அதுக்கு வைக்க போகிறதா வேற சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை நேற்று நவம்பர் 8ஆம் தேதி தொடங்க இருக்கிறதா ஒரு அறிவிப்பு வந்தது. அதன்படி நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பந்தல் போட்டிருந்தாங்க, தோரணங்கள்லாம் கட்டியிருந்தாங்க, விழா ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக நம்மளுடைய எம்பி கனிமொழி அவர்களையும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும், அதை விட முக்கியமான ஆள் வேற யாரும் இல்லை, நம்ம எம்எல்ஏ ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நடக்கலை. இப்படி தான் அரசு பணம் விரயமாகிட்டு இருக்கு. இந்த விரிவாக்கத்தை உடனடியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக சார்பாக பல்வேறு கோரிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த மாதிரி அடிக்கல் நாட்டு விழாவை ஆரம்பிச்சுட்டு அதை நடத்தாம நிப்பாட்டி வச்சு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக அதை விரிவாக்கம் பண்ணி மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறதான் அனைவருடைய கோரிக்கையும் ஆகும். நன்றி.